विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. மகாபாரதத்தினுடைய 3 ரத்னங்களாக இருக்கக்கூடிய பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமம், சனத் சுஜாத்தியம். அதுல இப்ப சனத் சுஜாத்தியம் பார்த்துட்டு இருக்கோம். சனத் சுஜாத்தியத்துல இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகம் முதல் அத்தியாயத்துல 6வது ஸ்லோகம். யமம் துயேகே மிருத்யும் அதோ அந்யமாஹுஹு ஆவாசமமிருதம் பிரம்மச்சர்யம் பித்ருலோகே ராஜ்யமனுஷாஸ்தி தேவஹ சிவ சிவானாம் அசிவோ அசிவானாம். இவருடைய அபிப்பிராயம், சனத் குமாரனுடைய அபிப்பிராயம், அஜ்ஞானம்னு சொல்றா, ஆனா அப்பிரமாதம் அதுதான் அஜ்ஞானம்ன்ற அர்த்தம். ஒரு நழுவீட்டம். ஒரிஜினல் நாலேஜ், நம்மளுடைய நாலேஜ் ஆத்மா பிரம்மமாக இருக்கும் தன்மை இருக்கு என்பதை தெரிந்தும் கூட நம்ம அதை நழுவி நான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட சேர்ந்து ஜீவன் அப்படின்னு நம்ம ஒரு கேர்லெஸ்ஸா அப்படி ஹேண்டில் பண்றோம் அந்த ஆத்மாவை. இதுதான் காரணம் அப்படின்ட்டார். அஜ்ஞானம் காரணம் தான் நம்ம வேதாந்தத்துல சொல்றது. இவர் என்ன அஜ்ஞானம்னா இதுதான் அஜ்ஞானம், அப்பிரமாதம் தான், இந்த பிரமாதம் தான் அஜ்ஞானம் அப்படின்னார். அப்பிரமாதமாக அப்பிரமத்தமான ஒரு நிலை இருக்கு, அதுதான் ஞானியினுடைய நிலை. இது பிரமாதமாக இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு இது பிரமாதாத்வா அசுராகா பராபவன், இந்த பிரமாதத்தினாலதான் அசுரர்கள் எல்லாம் தோற்கப்பட்டார்கள், அப்பிரமாதமாக இருந்ததுனாலதான் பிரம்ம ஞானிகள்லாம் ஜெயிச்சார்கள் அப்படின்னு சொல்லி, ஆனா இந்த மிருத்யுவானவர் இப்படி அவருக்கு ரூபமே கிடையாது, அதனால மிருத்யு என்பவர் ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படின்னாரு இல்லையா. தஸ்மாத் நாஸ்தி ஏவ மிருத்யுஹு, மிருத்யுன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது, யமன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது, அவரை பார்த்து பயப்படுறதுன்றது வரவே வராதுன்னார். உடனே பூர்வபக்ஷிக்கு ஆசை வந்துட்டு, என்ன இப்படி சொல்றாரு, நம்ம மகாபாரதத்திலேயே கதை இருக்க, சத்தியவான் சாவித்திரி கதை இருக்கு இல்லையா. சத்தியவான் ஆனவன் தன்னுடைய சரீரத்திலிருந்து கீழே விழுந்தான். அத சத்தியவத காயாது இல்லையா, அவனுடைய உடம்பு மேல பாசபந்தம் வசங்கதம், யமதூதர்கள் அவன் மீது இந்த பாசத்தை போட்டார்கள், யம பாசத்தை அவன் மேல போட்டார்கள். இருந்து கொண்டு அவர் என்ன பண்ணார், அந்த யமம் அங்குஷ்ட மாத்திர புருஷம், அங்குஷ்ட மாத்திர புருஷனா இருக்கக்கூடிய அந்த யம தர்மராஜாவானவர் நிச்சகர்ஷ பலாத், அதை நன்னா பிடிச்சு இழுத்தார் அப்படின்னு வந்திருக்கு. இப்ப இவர் கீழே விழுந்தார், இவருக்கு மேல கயரை போட்டார், அதுக்கு பிறகு பிடிச்சு இழுத்தார் அப்படின்னு சொன்னான்னாக்க, இப்ப நமக்கு தெரியறத இருக்காருன்னு ஒருத்தர் தெரியறத, நீங்க என்ன மிருத்யுவே இல்லைன்னு எப்படி சொல்றேன்னு தெரியலையே அப்படின்னு அவன் கேட்டான். கதம் உச்சத்தேன்னு அஸ்ய ரூபம் உபலபியத்தே, இது இந்த ஸ்லோகம் இருக்க, ரூபம் பார்த்துதானே இது நடந்திருக்கு, சத்தியவான் பண்ணதுனாலதானே சாவித்திரி வெகுண்டு எழுது பின்னாடி போய் ஆத்துக்கார படைக்க வச்சிருக்கா, ஆகையினால ரூபம் இல்லைன்னு சொல்றது எப்படி ஒத்துக்கிறது, இந்த கதையில கிளியர் கட்டா நமக்கு ரூபம் மிருத்யுக்கு இருக்கு அப்படின்னு தெரியறது அப்படின்னார். அதுக்கு சமாதானம் சொல்றார், நீங்க நினைச்சுட்டு இருக்கக்கூடிய யம தர்மராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மிருத்யு, அவர் தான் மிருத்யு. எல்லாருடைய காலத்தையும் அவர் தான் கணக்கிட்டு அவளுக்கு அந்தந்த நாள் இல்லையா, 97 வயசு 88 நாள்னா கரெக்டா 97வது வயசு 88வது நாள் கரெக்டா அந்த டயத்துக்கு போறதுக்கு ஒருத்தர் இருக்கார் இப்படின்னு சிலர் சொல்லுகிறார்கள். இல்லைன்னு சொல்லல, ஏன்னா புராணங்கள்லாம் இருக்கு. ஆனா இன்னொரு குரூப் இருக்காங்க, அந்யமாகு வேற. அவள்லாம் யாரு அப்படின்னாக்க கட்டோபனிஷத் படித்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் யம தர்மராஜான்றவர் ஒரு குரு இல்லையா.
அவர் சாட்சாத் பிரம்மஸ்வரூபியாக இருந்தார். அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதாத் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பஷ்யசி தத்வத அப்படின்னு அவரை பார்த்து தர்மாதர்மங்களுக்கு அப்பாற்பட்டதாகவும் காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்டதாகவும் இந்த நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம்ன்ற இந்த காலம் என்ற கான்செப்டை விட கடந்தவராக இருக்கக்கூடிய பிரம்மம் ஒண்ணு இருக்கு. அதைத்தான் தாங்கள் பார்த்து கொண்டிருக்க பஷ்யசி அப்படின்னு அந்த சி பதம் ரொம்ப முக்கியம். பஷ்யதி இல்ல, பஷ்யசி, எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நாலேஜை எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு அந்த நச்சிகேதஸ் கேட்டான். ஆகையினால் நமக்கு என்ன தெரியறதுன்னா, இவர் ஆச்சாரியனாக இருந்து கொண்டு, குருவாக இருந்து கொண்டு அத்வைத வேதாந்தத்தை நச்சிகேதஸ்க்கு சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடிய மிருத்யு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரியறது. அந்யமம் யமம் து ஏகே மிருத்யும், சில பேர் ஏகே யமன் தான் மிருத்யு அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஏகே சில பேர் தூ இல்லையா. அந்யம் அந்யம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? பிரமாதத்தை விட வேறானதாக இருக்கக்கூடிய யம தர்மராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, அந்யம் ஆகுகு ஆத்ம ஆவாசம் அமிர்தம் அப்படின்னாரு. அவர்கள் என்ன சொன்னார், அப்பா இந்த தகரம் ஹிருதயாகாசத்துல தகராகாசத்துல இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மம் இருக்க அங்குஷ்ட மாத்திர புருஷா அப்படின்னு அங்க சொன்னது எதை குறிக்கிறது அப்படின்னா, அங்குஷ்ட மாத்திர புருஷனாக நம்மளுடைய மனசுல நம்மளுடைய ஹிருதயமானது கவுந்த தாமரை மாதிரி இருக்கு. அதோ நிஷ்டியாவி தஸ்தியாந்தே நாபியாம் உபரி திஷ்டதி, இந்த நாபிக்கு மேல ஹிருதயத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது மத்தியாத்மனி திஷ்டதி அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்றது. உட்கார்ந்து இருக்கும் போது மத்திய ஆத்மால ஒரு தஹராகாசம்னு இருக்கு. அந்த தஹராகாசத்துல பரமாத்மாவானவன் நான் 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 எப்பொழுதும் சொப்பிரகாசமாக பிரகாசித்து கொண்டே இருக்கிறார். அவர்தான் ஆத்ம ஆவாசம், அதாவது தஹராகாசத்திலேயே நிவாசஸ்தானமாக கொண்டு இருக்கக்கூடிய அவர் தேவஹா அப்படின்னார். தேவஹா அப்படின்னு சொன்னதுனால ஜோதநாத் தேவஹா, பிரகாசித்து கொண்டே இருக்கிறார். நான் பிரகாசித்து கொண்டே இருக்கார். அவர்தான் பித்ருலோக்கே ராஜ்யம் அனுசாஸ்தி, அவர்தான் பித்ருலோகத்துல தேவலோகத்துல இந்த லோகத்துல எல்லாம் அவர்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ராஜ்யம் அனுசாஸ்தி தேவஹா, அவர்தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த ராஜ்யத்தை அனுசாசனம் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய கட்டளையில் தான் இதெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கு. அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னாக்க அமிர்தமாக இருக்கார். அவர் ஆத்மா ஆவாசம், அமிர்தம், பிரம்மச்சரியம், அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து கொண்டு இல்லையா பிரம்மத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பிரம்மச்சரியம்னா இந்த இடத்துல பிரம்ம விஷயா சரணம் இல்லையா, அதுலயே ஆச்சரத்தி அப்படின்னு அர்த்தம். இப்படி இருக்கக்கூடிய அவர் இருக்காரு. அவர்தான் சிவானாம் சிவஹா, இந்த புண்ணியசாலிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர் மங்களகரமாக இருக்கார். அந்த மிருத்யுவானவர் ரொம்ப மங்களகரமான ஒரு தெய்வம்னாக்க யாருக்கு, இப்படி சிவானாம் சிவஹா, இப்படி புண்ணியசாலிகளாக இருக்கக்கூடிய மங்களகரமான புண்ணியசாலிகளுக்கு இடத்துல அவரு மங்களகரமாக இருக்கிறார். அசிவானாம் இல்லையா, இந்த மாதிரி தவறான வாழ்க்கை வாழக்கூடிய பாபிஷ்டர்கள், பாபசாலியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர் அசிவஹா, அமங்கலமாக இருக்கிறார் அப்படின்னு திருதராஷ்டருக்கு சனத்குமாரரானவர் உபதேசம் பண்ணார். இதுக்கு உண்டான பாஷ்யத்தை இப்போ பார்க்கலாம். நனு உபலபியதே சாவித்ரி உபாக்கியானே. சார் நீங்க என்ன சார் ரூபம் அஸ்ய உபலபியதே ஹி ந அபி அஸ்ய ரூபம் உபலபியதே அப்படின்னு 5வது ஸ்லோகத்துல கடைசி லைன்ல சொன்னார். இப்போ ஆச்சாரியால் இப்போ பாஷ்யம் பண்ணும்போது சொல்றார், நனு உபலபியத்தே சாவித்திரி. என்ன சார் நீங்க எப்படி சொல்றீங்க, சாவித்திரி வியாக்கியானத்துல, சாவித்திரி கதையில, உபாக்கியானத்துல நமக்கு அவர் யம தர்மராஜா காணப்படுகிறாரே அப்படின்னாரு. எப்படி காணப்படுகிறார் இந்த ஸ்லோகத்துல? அத சத்யவத காயாது பாஷபந்தம் வசம் கதம் அங்குஷ்ட மாத்திரம் புருஷம்
நிச்சகர்ஷயமோ பலாத் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்லோகம் இது. ஏன் ஃபேமஸா இருக்கு அப்படின்னா, கட்டோபனிஷத்துல அங்குஷ்ட மாத்திர புருஷா ஜோதிரிவ அதூமகா அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்தியாத்மனி திஷ்டதா ஈசானோ பூத பவ்யஸ்ய அப்படின்னு அங்கங்க அங்குஷ்ட மாத்திர புருஷன்றது வருது. அப்ப இது பூர்வபட்சமா இங்க அங்குஷ்ட மாத்திர புருஷன்னா யம தர்மராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு, இல்ல பரமாத்மா தான் நாங்க தீர்மானம் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்படி அதனால ஃபேமஸா இருக்கு இந்த 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 ஸ்லோகம் மாத்திரம் மகாபாரதத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் சூத்திரபாட்சத்துல வந்ததுனால. இது அங்குஷ்ட மாத்திர புருஷனாக இருக்கக்கூடிய இந்த யம தர்மராஜா இந்த சத்தியவதன் பிரம்ம விருட்சத்திலிருந்து கீழே விழுந்தான். அவனுடைய கடைசி சமயத்துல அந்த சரீரத்தை ஒரு யம பாசத்தை போட்டு கயரை போட்டு கடிச்சு நன்னா அப்படி அவரை கட்டி யம தர்மராஜா இழுத்தான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அப்படின்னா கதம் உச்சத்தே நாசிய ரூபம் உபலபியத்தே இது இப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி சொன்னன்னு எனக்கு புரியலையா. அவரை காண முடியாது. எப்ப காண முடியாதோ அதனால மிருத்யு இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? காண முடிகிறது நாம காண்கிறோமே மகாபாரதத்துல அப்படின்னு கேட்டார். அதுக்கு இந்த ஸ்லோகத்தை எழுதினார். சில பேருக்கு யம தர்மராஜா காணப்படுகிறார்ப்பா, சில பேருக்கு காணப்படுவதில்லை. அவர் ஆச்சாரியனா பிரம்ம ரூபமாக தேவ ரூபமாக இருந்து கொண்டு அவர்தான் நல்லவர்களுக்கு புண்ணியசாலிகளுக்கு மங்கள ரூபமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர் தான் இந்த யம தர்மராஜா. அமங்கலமான பாப்பிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் அமங்கலமாக இருக்கார். அவளுக்கு தான் இந்த பயம்லாம் வருது. நல்ல மனிதனாக இருந்தா அவன் யமனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யம தர்மராஜா அவனை எப்படியும் காப்பாத்தாமல் விடமாட்டார், இந்த நாலேஜை கொடுத்து காப்பாற்றுவார் அப்படின்ற அர்த்தத்துல ரெண்டு விதமாக யமன் பார்க்கப்படுகிறார். அதனால நீ ஒரு சைடு ஆஃப் தி காயினை மாத்திரம் பார்த்துட்டு உபலபியத்தேன்னு சொல்றியே அப்படின்னு இப்ப அதுக்கு பாஷ்யம் எழுப்புறார். சத்தியம் உபலபியத்தே ததாபி நாசௌ சாட்சாத் மிருத்யு. கரெக்டுப்பா நீ சொல்றது. காணப்படுகிறார். எதுல? மகாபாரதத்துல சத்தியவான் சாவித்திரி கதையில அவர் வந்தார் அப்படின்றது காணப்படுகிறது. இருந்தாலும் அவருடைய உண்மையான சொரூபம் நாசௌ சாட்சாத் மிருத்யு, உண்மையான மிருத்யு அவர் இல்லப்பா. என்ன அதை புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன சார் உண்மையான மிருத்யு இல்லைன்னா யார் தான் உண்மையான மிருத்யு? யம தர்ம கஸ்தரிஹி அப்படின்னு கேட்டார். அப்ப யார் தான் உண்மையான மிருத்யு அப்படின்னு கேட்டா, யஹா பிரமாதாக்கியா மிருத்யு அஜ்ஞானம் சயேவ சாட்சாத் விநாச ஹேதுத்வாத். நான் சொல்லக்கூடிய அந்த யம தர்மராஜா இருக்காரு, இந்த பிரமாத ரூபமாக இருக்கக்கூடிய யம தர்மராஜனையே இல்லையா, அஜ்ஞானமாக இருக்கக்கூடிய அவரையே விநாச ஹேதுத்வாத் சாட்சாத் அவரையே கொல்லக்கூடியவரா இருக்கக்கூடிய ஞானஸ்வரூபியா இருக்கக்கூடியவர் அவர். ஆனா அஜ்ஞானஸ்வரூபியாக இருக்கக்கூடிய இந்த மிருத்யுவை ஞானஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அந்த மிருத்யுவானவர் நாசம் பண்ணுகிறார் அப்படின்னாரு. ததா அஜ்ஞானஸ்ய விநாச ஹேதுத்வம் ஸ்ரூயத்தே. எங்க சார் சொல்லியிருக்கு அது நீங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இல்லப்பா கேனோபனிஷத்துல சொல்லியிருக்கு. நச்சேத் இஹ அவேதீத் மகதி வினஷ்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஜென்மால நமக்கு பகவான் கொடுத்த இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்ட நாம யூஸ் பண்ண தவறி விட்டோமே ஆனால் பின்னாடி பாத்துக்கலாம், நம்ம இதை சம்பாதிக்கிறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு மாட்டின்றுவோம். அடுத்த ஜென்மா எப்படி வருதுன்றது நமக்கு தெரியாது. ஆகையினால நீங்க என்ன பண்ணோம், காற்றுள்ள போதே சுற்றி கொள்ளணும். இப்பவே இந்த சான்ஸ் உங்களுக்கு மைண்ட் நல்லா ஒர்க் பண்றது, கண்ணு தெரியறது, காது தெரியறது, சொன்னா புரியறது, இந்த மாதிரி ஒரு பரம மங்கள காரணங்கள்லாம் நம்ம கையில இருக்கிறதுனால இதை வைத்து கொண்டு இந்த ஜென்மாலேயே அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும்ன்றதுதான். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, நான் என்ன சொல்றேன், மகதி வினஷ்டி இப்படி வேஸ்ட் பண்ணிடுறீங்களே, இது இந்த நஷ்டத்துக்கு ஈடுகட்ட முடியுமா? இந்த நஷ்டம் சான்ஸ் கிடைச்சி உங்களுக்கு இந்த மனுஷ ஜென்மால இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதை விட்டுட்டு நீங்க போனீங்கன்னா உங்க அந்த நஷ்டத்தை சொல்ல மகதி வினஷ்டி அது பயங்கரமான லாஸா போயிடும். அதனால நச்சேத் இஹ அவேதீத், இங்கேயே அதை தெரியறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலைன்னா அதை இந்த பிரம்ம வேதாந்தத்தை இந்த ஜென்மால இங்கேயே எப்படியாவது படிக்கணும் அப்படின்ற ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சி அதை கைவிட்டீர்களே ஆனால் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது, யமனாலையும் காப்பாற்ற முடியாதுன்ற அர்த்தம்.
மகதி வினஷ்டி அப்படின்னு வேதம் சொல்றது இல்லையா? அஜ்ஞான விநாச ஹேத்துவம் இந்த வேதாந்தத்துக்கு ஞானத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது. அது மாதிரி பிருகதாரண்யகே பிரமாதாக்கிய ஞானஸ்ய சாட்சாத் மிருத்யுத்வம் தரிசிதம். இந்த கேர்லெஸ்னஸ் இருக்க, அஜ்ஞானம் இருக்க, இதைத்தான் பிருகதாரண்யக உபனிஷத்துல பிருகதாரண்யகே பிரமாதாக்கிய ஞானஸ்ய, பிரமாதம் என்று சொல்லக்கூடியதான இந்த அஜ்ஞானஸ்ய சாட்சாத் மிருத்யுத்வம் தரிசிதம். இந்த அஜ்ஞானத்துக்கு அவர் இதைத்தான் மிருத்யுத்வம் அப்படின்னு சொல்லி காட்டுகிறார். எப்படி? மிருத்யுர்வை தமஹா, இந்த இருட்டு இருக்க, அஜ்ஞானம் இருக்க, இதுதான் மிருத்யு. ஜோதிஹி அமிர்தம், அதை போக்கடிக்கக்கூடியதான ஜோதிஹி இருக்க, அது அமிர்தம். இந்த மிருத்யு தான், இந்த அஜ்ஞானம் தான் மிருத்யு, அஜ்ஞானம் தான் யமன் அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள். ஞானமானது அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள். இது யஸ்மாத் பிரமாதஹா ஏவ சாட்சாத் சர்வான் சர்வ அனர்த்த பீஜம் தஸ்மாத் ந பிரமாத்யேத சித் சதானந்த அத்விதீய பிரம்மபாவேன அவதிஷ்டேத இத்யர்த்தஹ. ஆகையினால எல்லாரும் என்ன பண்ணும், எக்காரணத்தினால இந்த பிரமாதம், இந்த கேர்லெஸ்னஸ், நழுவுதல், உங்களுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்திலிருந்து நீங்க நழுவி இருக்கக்கூடியதான இந்த அஜ்ஞான நிலையானது சாட்சாத் சர்வ அனர்த்த பீஜம், எல்லா அனர்த்தத்துக்கும் காரணம் நீங்க இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ நானுன்னு நினைத்ததுதான் காரணம். இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ நானு என்று நினைக்காத இருக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த ஃப்ரீவில் அப்படின்னு இன்டெலெக்ட கொடுத்திருக்கார். நமக்கு பகவானானவர் ஊழ்வினை அப்படின்னு ஃபேட்டையும் கொடுத்தார். அதே சமயத்துல அதே பகவானானவர் நமக்கு ஃப்ரீவில்லையும் கொடுத்திருக்கார். அதை வைத்து கொண்டு நாம பழைக்க வேண்டும் இல்லையா? ஃப்ரீவில்லை வைத்து கொண்டு பழைக்கணும். எதை நாம பிரமாதம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை போக்கடிக்கக்கூடியதான நாலேஜ் என்ன அப்படின்னு அந்த வேதாந்த நாலேஜை நாம கை கொள்ள வேண்டும். யஸ்மாத் பிரமாதஹா ஏவ சாட்சாத் சர்வ அனர்த்த பீஜம், இந்த அஜ்ஞானம் தான் எல்லா அனர்த்தங்களுக்கும் காரணம் அப்படின்றது நமக்கு நன்னா தெரியுது. ஆகையினால அக்காரணத்தினால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ந பிரமாத்யேத, கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸா விட்டுடாதீங்க, அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க. நான் எப்படி பிரம்மமா இருப்பேன், நான் எப்படி கடவுளா இருப்பேன், இருக்கவே மாட்டேன்னு ஏதோ நாலேஜை வச்சுட்டு நீங்க உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க. எல்லாரும் பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு. அதுக்காக நல்லா உபாசனம், அகம் இத்தியேவ பவானி அப்படின்னு எல்லாரும் உபாசனம் பண்ணி அந்த நாலேஜை கை கொள்ள வேண்டும். தஸ்மாத் ந பிரமாத்யத, கொஞ்சம் கூட இந்த பிரமாதத்தை செய்யாதீர்கள். பிரமாதம்னாக்க தமிழ் பிரமாதம் இல்ல, ஆங்கில பிரமாதம். அஞ்ஞானத்துல இருக்காதீர்கள். சித் சதானந்த அத்விதீய பிரம்மபாவேன, சித்து சதா, சத்து சித்து ஆனந்தமாக இருக்கக்கூடியது. சதா இல்லையா? சித் சதா ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம், அதை மாத்தி போட்டாரு. இந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அத்விதீய பிரம்ம பாவம், இரண்டற்றதான நானே பிரம்மம் எனக்கூடிய அந்த பாவத்திலேயே அவதிஷ்டேத, இதுலயே இருக்கணும் அப்படின்ற முயற்சியை தயவு செய்து எடுங்கள். என்ன காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க. எங்க போனாலும் இது பொய்யே ஆகாது. இந்த ரிஷிகள்னால சொல்லி கொடுக்கப்பட்ட இந்த நாலேஜ் ஒரு நாளும் பொய்க்காதுன்ற நம்பிக்கையோட இருக்க வேண்டும். பிரம்மபாவேன அவதிஷ்டேத, இந்த பிரம்மபாவத்தோடையே இருந்து கொண்டிருங்கள் அப்படின்றதுதான் இதுக்கு அர்த்தம். ததாச்ச அஜ்ஞானஸ்ய பந்தஹேதுத்வம், இதுல இருந்து என்ன தெரியாது? உங்களை பந்தப்படுத்துவது உங்களுடைய இந்த இக்னரன்ஸ் தான் இல்லையா? நான் இந்த சரீரத்துக்குள்ள, இந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நானு நினைக்கிறது தான் நீங்க பந்தப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கு. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகம் இல்லையா? அந்த எக்ஸாம்பிள் எல்லாருக்கும், அந்த மாட்டை கூட்டின்னு போறவன் இல்லையா, அது என்ன பண்ணிருக்க, அது அந்த மாடு தன்னை கட்டியிருக்கான்னு நினைச்சிட்டு அதுக்குள்ளேயே சுத்தின்னு, அந்த ரேடியஸுக்குள்ளேயே சுத்தின்னு இருக்கு. அதுக்கப்புறமா அவன் அந்த மாட்டுக்காரன் அதே மாதிரியே பண்ணி இழுத்து விட்டோன்னு, அப்பா நான் ஃப்ரீ ஆயிட்டேன்னு நினைச்சிருக்கேன். இந்த மனசு அப்படிதான் இருக்கு, நாம எல்லாம் அப்படித்தான் இருக்கோம். அஜ்ஞானத்தினால நம்ம எல்லாம் பத்தர்களாக இருக்கிறோம். அஜ்ஞானத்தினால் அஜ்ஞானஸ்ய பந்த ஹேத்துவம் இல்லையா? நம்மளுடைய பந்தத்துக்கு காரணம் என்ன? நம்மளுடைய அஜ்ஞானம். சரி, அந்த மோட்சத்துக்கு காரணம் என்ன? விஞ்ஞானஸ்ய மோக்ஷ ஹேத்துவம் இல்லையா?
மோட்சத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதுதான் விஞ்ஞானம் அப்படின்ற விஷயத்தை பகவதா இல்லையா அவர் இவர் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு இந்த விஷயத்தை சொல்லுகிறார். நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுஹு அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹா. இந்த விஷயத்தை தான் பகவத்கீதையில சொன்னார். அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம். நம்ம கையில இருக்கக்கூடிய உண்மையான ஸ்வரூப ஞானம் அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடிய ஸ்வரூப ஞானம். அந்த ஞானத்தை மறைக்கிறது. நாம இது வரைக்கும் இந்த ஜென்மால பண்ணது, போன ஜென்மாக்கள்ல பண்ணது, இந்த பிரதிபந்தகங்கள்லாம் நமக்கு விபரீத பாவனை அப்படின்னு ஒண்ணு வந்துருது. ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட்ல நம்ம எப்போதும் காத்தால எழுந்த உடனே நான் இன்னார் அப்படின்னு எழுதுகிறதுன்றது வழக்கமா ஆயிடுது இல்லையா? இப்படி இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட்னால வர்றதுனால இது என்ன ஆச்சு, நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் இல்லையா, இதுல அனீஷயா முக்கியமானஹா. நாமெல்லாம் இதுல போய் இந்த ட்ராப்ல போய் ஹெல்ப்லெஸ்லி நம்ம ஃபாலன் இன்டு த ட்ராப் இல்லையா? உண்மையான ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம், நம்மளுடைய ஸ்வரூபம். அப்படி இருக்கும் பொழுது அதை ஒத்துக்கொள்ளாம சாஸ்திரத்துல சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அதெல்லாம் லாஜிக்கு சரியா வரல அப்படின்னு, இன்டெலெக்டுக்கு சரியா வரல. இன்டெலெக்டுக்கு எப்படி சரியா வரும்? இன்டெலெக்ட்னால சரியா வராதனாலதான் இந்த ஜென்மாவே நமக்கு இப்படி ஒரு மனுஷ ஜென்மாவானது வந்திருக்கு. இப்பவும் ஒண்ணு கெட்டு போல, இந்த ஜென்மால அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க கிளைம் பண்ண வேண்டியது அந்த ஆத்மா தானே. நீங்க தான் அது சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் உங்களுடைய உண்மை ஸ்வரூபம்னு சொல்லியாச்சு. வேதங்கள் சொல்லிடுது, ரிஷிகள் சொல்லியாச்சு, குரு சொல்லியாச்சு. அப்போ அதை கிளைம் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்மளுடைய பொறுப்பு. நான் அதே மீறி இல்ல நான் பிரம்மன் இல்ல அப்படின்னு சொன்னா யாரு காப்பாற்ற முடியும்? யாருமே காப்பாற்ற முடியாது. அதனால அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம். இந்த உங்களுடைய அஜ்ஞானத்தினால இந்த ஞானமானது, நீங்கள் பரபிரம்மா எனக்கூடிய ஞானமானது ஆவிருத்தம் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த இக்னரன்ஸ் இருக்க, அதுக்கு 2 குவாலிட்டி இருக்கு, ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தின்னு. அந்த 2 வச்சுட்டு அது என்ன பண்றது, நீங்க பரமாத்மா இல்ல அப்படின்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு கொடுத்ததோட இல்லாம நீங்க இந்த பாடியில இருக்கக்கூடியவர் தான் அப்படின்னு வேற அது விக்ஷேபம் வேற பண்ணி, அது உங்களோட விக்ஷேபம் பண்ணதோட இல்லாம பொண்டாட்டி புள்ள என்ன எங்க ஊரு அப்படின்னு அப்படி எடுத்துன்னு போயிடுச்சு. இந்த அகம் அபிமானம், மம அபிமானம், இது 2 உங்களுக்கு கேட்ட இதுதான் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தினால இந்த ஞானமானது ஆவிருத்தம் மறைக்கப்பட்டது. தேன அதனாலதான் ஜந்தவஹா முஹ்யந்தி, இந்த ஜந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் பாமரர்கள் எல்லாம் மோகத்தை அடைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். மோகத்தை அடைந்தவர்களாக ஆனதுக்கு காரணம் என்ன? அந்த ஞானமானது மறைக்கப்பட்டதுதான் காரணம். யஸ்மாத் பிரமாதஹா ஏவ மிருத்யுஹு. ஆகையினால இப்ப இன்னொரு தடவை கிளியரா சொல்றேன், பிரமாதஹா ஏவ மிருத்யுஹு. இந்த கேர்லெஸ்னஸ் இருக்க, நீங்க நழுவிட்டீங்க பாருங்க, அந்த பிரம்ம நிலையிலேருந்து நழுவி நான் ஜீவன் எனக்கூடிய நிலை உங்களுக்கு வந்தது. இதுக்கு பேர் தான் பிரமாதம்னு பேரு. இந்த பிரமாதமானது ஏவ மிருத்யு, இதுதான் சார் மிருத்யு. உங்களுக்கு நான் மிருத்யுவே இல்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த மிருத்யு உங்களுக்கு வரத்துக்கு சான்ஸே கிடையாது. அப்பிரமாதஹா அமிர்தத்வம், உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் ஞானஸ்வரூபம். அதை நீங்கள் கேர்ஃபுல்லா நானே பிரம்மம் அப்படின்றதை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டீர்களே ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடியது என்ன? எங்கி நிற்கிறது அமிர்தத்துவம் ஒண்ணுதான், மரண தன்மமே கிடையாது உங்களுக்கு. அதையேவ ந கர்ம சாத்தியம் ந கர்ம பிராபியம். ஆனா அப்படிப்பட்டதான அந்த நாலேஜ, ஞானமானது எப்படி வரும்? கர்மாவனால சாதிக்க முடியுமா அதை? அப்படின்னா கர்மாவனால சாதிக்க முடியும். அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னா, அத அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய அத, பிறகு அப்படின்னு. எதற்கு பிறகு? சம தமாதி சர்க்க சம்பத்தி இல்லையா? 4 விதம் சொல்றாரு. நித்யாநித்திய வஸ்து விவேகம், இஹாமுத்ரார்த்த பலபோக விராகா, சமாதி சர்க்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம் அப்படின்னு சாதன சதுஷ்டயம் அப்படின்னு 4 இருக்கு. அந்த 4ல முதல்ல இருக்கிறது ஆத்மா சத்தியம், தத் வெதிரிக்தம் சர்வம் அனித்யம். இது முதல்ல மனசுல வச்சுக்கினேன். 2வது இக அமுத்தரார்த்த பலபோக விராகா, இங்கேயும் எனக்கு எந்த போகங்களும் வேண்டாம், மேல் உலகத்துக்கு போய் ரம்பா ஊர்வசியினுடைய நான் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வைராக்கியம் வரணும் உங்களுக்கு. 3வது சமாஹா இல்லையா, மைண்ட் கண்ட்ரோல்.
இந்திரிய கண்ட தமஹா இந்திரிய கண்டம் சமதம உபரதி யாரோடையும் ஈசிக்காமல் இருக்கக்கூடியதான ஒரு தன்மை, எல்லாத்துல இருந்து ஒதுங்கி கொள்ளக்கூடியதான ஒரு தன்மையானது வரணும். உபரதி திதிக்ஷா எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும். சீதம் உஷ்ணம் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் இது எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியதான தன்மை திதிக்ஷா அப்படின்னு பேரு. அதற்கு பிறகு வேதாந்த வாக்கியத்திலையும் குருவனுடைய வாக்கியத்திலையும் அத்தியந்த சிரத்த வேணும். அதற்கு பிறகு சமாதானம், எந்த காரியத்தை பண்ணாலும் மனசை ஒப்பி ஒருநிலைப்படுத்தி அதை கேட்க வேண்டும் அப்படின்ற வழக்கத்தை எடுத்துன்னு வரணும். இப்படி 6 கண்டிஷன்ஸ் போட்டார். ரைட்டு. பிறகு மோட்சத்துல உங்களுக்கு இன்னொரு தடவை அம்மா வயிற்றுல பிறக்க கூடாது, அப்படி ஒரு கஷ்டம் எனக்கு வந்துடுது, இனிமேல் போட்டு வரவே கூடாது, இந்த பிறவி பெருங்கடலை எப்படியாவது நீந்தி அந்த அக்கறையை அடையணும் அப்படின்ற ஒரு வேகமானது உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு இந்த இச்சை, மோட்சத்துல ஒரு இச்சையானது இருக்கணும். மோக்ஷோ மே ஸ்யாத் இது இச்சா முமுக்ஷா இல்லையா? இப்படி நித்யா நித்திய வஸ்து விவேகா இகாமுத்ரார்த்த பலபோக விராகா சமாதி சர்க்க சம்பத்தி முமுக்ஷுத்வம் ச இதி இல்லையா? சாதன சதுஷ்டயம். இந்த சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு பிறகு இது அத அப்படின்னு சொன்னார். அடுத்தது ஒரு அதஹா அப்படின்னார். அதாத்தோ அப்படின்னாக்கா அத அதஹா. இந்த முதல் இந்த அதஹாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அக்காரணத்தினால், தஸ்மாத் அப்படின்ற அர்த்தம். கஸ்மாத் எதனால சார் தஸ்மாத்ன்னு திடீர்னு ஆரம்பிச்சீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்மனா மோக்ஷா அலப்யா, கர்மாவனால இந்த மோட்சம் இந்த ஜென்மால ஒரு நாளும் கர்மாவனால உபாசனையினால உங்களுக்கு நல்லதெல்லாம் கிடைக்கும், கிராண்டா இருப்பேன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா மோட்சம் மாத்திரம் அது கிடைக்கவே கிடையாது. அது ஞானாதேவத்து கைவல்யம் உபனிஷதைக்க கம்யம். உபனிஷத்தினால வரக்கூடிய அந்த நாலேஜினால மட்டும்தான் உங்களுக்கு மோட்சமானது சித்திக்குமே தவிர வேற ஒரு அந்நிய பந்தா வித்யதே அயனாய அப்படின்னு வேதமே சொல்லிடுது. வேற வழி இருக்கிறது ஒரே வழிதான். அது என்ன? நீ பிரம்மம் என்று நீ அறிவது. இந்த அத்வைத சாட்சாத்காரம் எனக்கூடிய ஒரு மார்க்கத்தை தவிர வேறு பந்தா அந்நிய பந்தா வேறு மார்க்கம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுது. அக்காரணத்தினால பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவ்யா, ஆகையினால இந்த பிரம்மத்தை அறிந்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னார். ஆகையினால இது ந கர்ம சாத்தியம் நாபி கர்ம பிராபியம், கர்மாவனால இதை சாதிக்க முடியாது, கர்மாவனால இதை அடைய முடியாது அப்படின்ட்டார். அப்ப எதனாலதான் அடைய முடியும் அப்படின்னா, அது ஏற்கனவே உங்க கையில இருக்கக்கூடிய ஸ்வரூபம். அது எப்படி அடையிறது? நீங்க இல்லாத ஒரு பொருளா இருந்தால் அதை அடையலாம். நீங்கள் இல்லாத பொருளா இருந்ததுன்னா அது நமக்கு கிடைக்கும். யோகம் கேமம் அதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா நீங்க ஆல்ரெடி பிரம்மமா தான், கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் பிரம்மன் தான், இப்பவும் பிரம்மன் தான். இல்ல சார் நான் ஒத்துக்கல, நீங்க ஒத்துண்டா என்ன, ஒத்துக்கல என்ன, நீங்க பிரம்மன் தான். இல்லையா சார் அது எனக்கு தெரியல அப்படின்னா சரி போ, நம்ம என்ன பண்ண முடியும்? உண்மையை மாத்தவே முடியாது எக்காரத்தை கொண்டு. நீங்க வரதுதான் ஐயன் அது நித்திய சுத்த புத்த முக்தஸ்வபாவம் பிரம்மா இல்லையா? அது நித்திய சித்தத்வாத் இல்லையா? அது ஏற்கனவே சித்தி ஆயிடுத்து. நீங்க தான் அந்த பிரம்மன்றதை நீங்க மறந்துட்டீங்க, பிரமாதம். அதுல இருந்து நழுவினீங்க, அதுதான் நீங்க பண்ண தப்பு. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க தான் அந்த பிரம்மம், சந்தேகம் நித்திய சித்தமான பிரம்மம் தாங்கள் தான். சரி, அது மட்டும் இல்ல, நித்திய பிராப்தத்வாச்ச ஆல்ரெடி நீங்க அடைந்து விட்டீர்கள் சார். அது என்ன அடையறதுக்கு என்ன இருக்கு? இனிமேல் பட்டு என்னத்த வேதாந்தத்தை படிச்சு நீங்க பிரம்மன்னு தெரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியலையே. நீங்க ஆல்ரெடி பிரம்மன்னு சொல்றேன். இல்ல சார் நான் இன்னும் கொஞ்சம் படிக்கிறேன் சார் வேதாந்தம் தான். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு படிங்க, வேண்டான்னு சொல்ல. வித்யானந்தம் இல்லைன்னாக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மைண்டை வச்சுட்டு ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு தானே ஆகணும். அதனால படிக்கலாமே தவிர ஆல்ரெடி நீங்க பிரம்மன் தான்ன்றது அது தீர்மானம் ஆயிடுச்சு. அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அது நித்திய சித்தமா இருக்கு, நித்திய பிராப்தமாக இருக்கு. ஆல்ரெடி அச்சீவ்ட் இட். இதுக்கப்புறம் என்ன அச்சீவ் பண்றதுக்கு இருக்கு? ஆல்ரெடி வந்ததையே திருப்பி எப்படி வாங்குவீங்க நீங்க? ஆல்ரெடி நீங்க அதுவாக இருக்கும் பொழுது அப்படின்ற விஷயம் நான் சொல்லல, ஸ்ருதி சொல்றது. ததாச்ச ஸ்ருதி ஏஷ நித்யஹா மகிமா பிராமணஸ்ய, இந்த ஏஷ நித்திய மகிமா இப்படி இருக்கக்கூடிய மகிமை பொருந்திய இந்த பிரம்மபாவமானது நித்யஹா, அது ஒரு நாளும் மாறாது. இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம்லாம் அதுக்கு கிடையாது. அது நீங்க ஒத்துண்டாலும் ஒத்துங்களா, நீங்க பிரம்மன் தான், இப்பவும் பிரம்மன் தான், நாளைக்கும் பிரம்மன் தான், எப்பொழுதும் பிரம்மன் தான். அது நித்திய மகிமா, அது பிராமணஸ்ய. அது
ந கர்மனா வர்த்ததே நோகனியான் இல்லையா, நம்ம பார்த்தோம் உபநிஷத்துல சாந்தோக்கியத்துல. ந கர்மனா இல்லையா, இது கர்மாவனால இது வளரவும் வளராது. நோ கனியான், இது கீழையும் போகாது. நீங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணிட்டு இருங்க, காரணம் அதுக்கும் உங்க ஆத்ம ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. தஸ்யைவ ஸ்யாத் பதசித்தம் இல்லையா, இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை பதவித்தம், இப்படிப்பட்டதான ஒரு மகிமையை, இந்த ஒரு செல்வத்தை நீங்கள் அடைந்த பிறகு, நானே பிரம்மம் எனக்கூடிய நிலையான ஒரு செல்வத்தை நீங்கள் அடைந்த பிறகு, விதித்வா ந லிப்பியத்தே கர்மனா பாபகேன, உங்களுக்கு எந்த கர்மாவும் பாபமோ புண்ணியமோ ந லிப்பியத்தே, உங்களை அது ஒட்டவே ஒட்டாது அப்படின்னா. பாபகேன தானே போட்டிருக்கு அப்படின்னா, வேதாந்தத்துல பாபம் புண்ணியமும் பாபம் தான். புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் ஒரே டெபினிஷன் தான். ஏன்னா பாபமோ புண்ணியமோ இருக்கணும்னா தான் சரீரம் வரும். சரீரமானது வந்தது ஆனால் துக்கம் வரும். துக்கமானதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தேன்னா அவிவேகம். அவிவேகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க அஜ்ஞானம். அஜ்ஞானத்துக்கு காரணம் என்னன்னா பிரமாதம். இவர் சொல்ற அப்படி எப்படி டிடியூஸ் பண்ணி எடுத்துன்னு வர்றோம் காரணம் இல்லையா. இப்படி ஸ்ருதியே சொல்றது பாருங்க, ஏஷனித்யா மகிமா பிராமணஸ்ய ந கர்மனா வர்ததே நோ கனியான் தஸ்யைவ ஸ்யாத் பதவித்தம் விதித்வா ந லிப்யதே கர்மனா பாபகேன இதி. அதே மாதிரியே இத சொன்னதோட விட்டா பரவாயில்ல, வேதமானது இன்னொன்னையும் சொல்லிடுச்சு. இத நாலேஜ் இல்லாம அது என்ன சார் ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால நாலேஜ்ன்றீங்களே அப்படின்னா, நான் சொல்லப்பா வேற வழி கிடையாதுப்பா, உனக்கு இருந்ததுன்னா நான் கூட தான் உன் கூட சேர்ந்து ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி there is no other way. வேற ஏதாவது வழி இருந்தது தானே அதனாலதான் தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி, இதை அறிந்தால் மட்டும்தான் நீங்க மிருத்யுவை தாண்ட முடியும். தம் ஏவ விதித்வா மிருத்யும் அதி ஏதி, நீங்க இந்த மிருத்யுவை நீங்கள் தாண்ட வேண்டுமே ஆனால் நாலேஜ் ஒண்ணுதான் இருக்கும், வேற வழியில் ஆத்ம ஜானம், நானே பிரம்மம் எனக்கூடிய ஆத்மைக்கத்துவ விஜயானமை ஏவ, அதை தவிர தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேது. எப்படிப்பட்ட குரு? சோத்திரியம் பிரம்மனிஷ்டம், அவர்கிட்ட கேட்கப்பட்டதான அந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஆத்ம ஞானம், அதுதான் ஒரே வழி. இப்படி போய் ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கக்கூடியதான ஒரு ட்ரெடிஷனல் குரு கிட்ட போய் காலில் விழுந்து இதை அறிவது அப்படின்றத தவிர வேறு ஒரு மார்க்கமே கிடையாது. இதுக்கு எதுவும் ஆல்டர்னேட்டே கிடையாது. அந்நிய பந்தா வித்யதே அயனாய, இதை அடைவதற்கு அயனாய அந்நிய பந்தா, வேறு ஒரு மார்க்கமானது இல்லவே இல்லப்பா, பந்தா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றது. பிருஹதாரண்யக உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, தமேவ தீரஹா விஜ்ஞாய பிரக்ஞாம் குர்வீத பிராமணஹா, இந்த விஷயத்தை அதிபுத்திசாலியாக இருக்கக்கூடியவன் இதை அறிந்து பிரக்ஞாம் குர்வீத, அந்த நிலையை அவன் அடைகிறான், இந்த பிராமணனானவன் அப்படின்னு பிருஹதாரண்யக உபனிஷத்துலயும் சொல்லியிருக்கு இல்லையா. இது ஞானஸ்யேவ மோட்ச சாதனத்துவம் தரிசித்தம், ஞானத்தினால மட்டுமே ஏவ, ஞானத்தினால மட்டும்தான் இந்த மோட்சமானது சாதிக்க முடியும் அப்படின்றது தரிசித்தம், கிளியர் கட்டாக வேதங்கள்னால் நமக்கு காணப்படுகிறது. இதே என்ன சொல்றது, ந சக்ஷுஷா கிருஹ்யதே நாபி வாசா ந அந்யைர் தேவைஹி தபசா கர்மனாவா. இது இன்னொரு உபனிஷத்து என்ன சொல்றது, அதை கண்ணுனாலேயோ வாக்குனாலேயோ, ஏன்னா அது மனோவாச்சாம் அகோச்சரஹா, மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதது. ஹேயோ பாதேய வர்ஜிதா, அதை கொல்லவும் முடியாது தள்ளவும் முடியாது. ந அந்யைஹி தேவைஹி இல்லையா, தபசா கர்மனாவா, தபசனாலேயோ உபாசனையினாலேயோ கர்மாவனாலேயோ அந்த பிரம்மத்தை ஒரு நாளும் அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஞான பிரசாதேன விசுத்த சத்வஹா இல்லையா, முண்டகோபனிஷத்துல ஞான பிரசாதேன விசுத்த சத்வஹா, அந்த ஞான பிரசாதத்தினாலதான், அந்த ஞானத்தினாலதான் எமேவ ஏஷ விருணுத்தே தேன லப்யஹா அப்படின்னு சொல்லிடுது. எமேவ ஏஷஹா, எந்த பிரம்மத்தை ஏஷஹா சாதகஹா விருணுத்தே வரிக்கிறானோ, எமேவ ஏஷ தேன லப்யஹா, அந்த பிரம்மத்தினாலேயே தான் அது கிடைக்கும் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன்.
அந்த இன்டர்பிரேஷன் இல்ல. ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதும்போது என்ன பண்ணாரு, தேனை அப்படின்ட்டானாக்கா அந்த சாதனா பலத்தினால தேனை, அந்த சாதன பல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நானே பிரம்மம் நானே பிரம்மன்னு நீங்க நினைச்சு அதை படிக்கிறீங்களா வேதாந்தத்தை, அந்த சாதனா பலம் இருக்கு இல்லையா, அதனால தேனைன்னா அந்த பிரம்மமே அப்படியே சூப்பர் நேச்சுரலா ஒரு நாள் நீ பிரம்மத்தை நினைத்து கொண்டே இருக்குன்னா நான் பிரம்மமாகிய நான் உன்னை பிரம்மமா ஆக்குகிறேன் அப்படின்னு வராது. நீங்க எப்படி வரிக்கிறீங்களோ, எந்த ஒரு அத்வைத சாட்சா்காரத்தை நினைத்து வரிக்கிறீர்களோ அந்த வரணம் தான் உங்களுக்கு அந்த மோட்ச ரூபத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதான் ஞான பிரசாதம், அதுக்கு பேர் தான் ஞான பிரசாதேன விசுத்த சத்வஹா. அது எல்லாருக்கும் வருமா அந்த ஞான பிரசாதம்? எல்லாரும் தான் கேட்கறோம், தத்துவமசி தத்துவமசின்னு உபதேசமானது நன்னா கேட்கறது. தத்துன்னா என்னன்னு புரியுது, சைத்தன்யன்னு, தொம்முன்னா சைத்தன்யன்னு புரியுது, சைத்தன்ய அம்சத்துல பேதம் இல்ல நன்னா புரியுறது. இருந்த போதிலும் அது அடுத்த நிமிஷம் கோபம் தாபம் எல்லாம் வருகிறது, நம்ம நிலையை மாற்றி விடுகிறது இல்லையா. ஒரு வந்ததுன்னா அவன் மறந்துடுறான், நம்ம பிரம்ம நிலையிலிருந்து அதை கிளாஸ்ல வரும்போது தான் பிரம்ம நிலையில இருக்கும். கிளாஸ் விட்டு போனோன்னு பார்த்து கிராஸ் பண்ணணும். பஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்றது இல்லையா, பசிக்கிறது எல்லாமே வரதான் வரும். நம்ம செருப்பு யாராவது எடுத்துன்னு போயிட்டானா எல்லாம் வந்துடும். அது கொஞ்ச நேரம் நம்ம பிரம்ம ஞானத்துல இருக்கோம். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்தக்கரண சுத்தியானது இன்னும் சரியாக ஏற்படவில்லை. அந்தக்கரண சுத்தி அந்தக்கரண நைஷ்டல்யமானது ஏற்பட்டு விட்டது. ஆனால் கர்மாவனால அந்தக்கரண சுத்தி, உபாசனையினால அந்தக்கரண நைஷ்டல்யம், சலனமாகாத ஒரு புத்தி உடனே மாறிடக்கூடாது. வீட்டுக்கு போனோம்னா நாளைக்கு காத்தால எழுந்த உடனே வேதாந்த கிளாஸுக்கு போயலாம், அப்புறம் டெய்லி தான் சார் வேதாந்தம் இருக்கு அப்படின்ற ஒரு சலிப்பானது வந்து விடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது வராம பாத்துக்கணும். இப்படி வரக்கூடிய விசுத்த சத்வஹா இல்லையா, இந்த நல்ல கண்ணாடி மாதிரி இந்த மனசை நிம்மதியோட சந்தோஷமாக இந்த வேதாந்தத்தை கேட்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய விசுத்த சத்துவனுக்கு ததஸ்து, இந்த சத்துவமானது விசுத்தமாக ஆகிவிட்டதே ஆனால் பிறகு ததஸ்து தம் பஷ்யத்தே, அவன் நிச்சயமாக இந்த ஆத்மாவை தெரிந்து கொள்வான், பார்ப்பனன் ஆகிவிடுவான், அவன் பார்ப்பான். என்ன எப்படி பார்ப்பான்? தம் பஷ்யத்தே நிஷ்கலமாகவும் தியாயமானஹா இது இல்லையா. நிஷ்கலமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பார்ட்டு ப்ராப்பர்ட்டியும் இல்லாததான அந்த நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதாந்த தத்துவத்தை இவன் தியாயமானஹா நியாயமானஹா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதை அறிவான் அப்படின்னு முண்டகோபனிஷத்துல வச்சனம் இருக்கு. அது மட்டும் இல்ல, பகவானும் இதையே சொல்லியிருக்கிறார். வக்ஷதி ச பகவான் ஞானஸ்யேவ மோட்ச சாதனம். பகவானும் மகாபாரதத்துல கிளியராக சொல்லியிருக்கிறார். பகவத்கீதையில ஞானஸ்யேவ மோட்ச சாதனத்துவம், ஞானத்துக்கு மட்டும்தான் மோட்சத்தை சாதிக்க கூடியதான தன்மை இருக்கிறது அப்படின்னு கிளியர் கட. ஞானஸ்யேவ மோட்ச சாதனத்துவம், ஞானத்துக்கு மட்டும்தான் மோட்சத்தை சாதிக்க கூடியதான சாதனமாக இருக்கும் தன்மை இருக்கிறது அப்படின்றார். எங்க சொன்னார்? அந்த 18வது அந்த வந்தஹா க்ஷத்ரியஹா. இது மகாபாரதத்துல பகவான்னாக்க இந்த இடத்துல சனத் சுஜாத்தியத்துல இருக்கக்கூடிய இந்த வாக்கியம் 18வது ஸ்லோகம் 3வது அத்தியாயம் 18வது ஸ்லோகமாக இதே விஷயம். அதை இப்ப ஆச்சாரியால் ஞாபகப்படுத்துறார். 18வது ஸ்லோகம் 3வது 68வது பேஜ் சார், அது 4வது அத்தியாயத்துல இருக்கு. 4வது அத்தியாயத்துல அந்தவந்தஹா க்ஷத்ரியதே ஜெயந்தி நான் அனந்தம் ஸ்வாத்மபூதம் ஜெயந்தி அப்படின்னு இதே இதுல பகவான் சொல்லுகிறார். வக்ஷதி பகவான் சனத்குமாரஹா இதே விஷயத்தையே திருப்பி இவருக்கு சொல்ல போகிறார். மோட்ச சாதனம் அந்தவந்தஹா அப்படின்னு சொல்லப்பா, இந்த நாம நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த லோகங்கள்லாம் இருக்க, புவர்லோகம் சுவர்லோகம் மகாலோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம்லாம் இருக்குன்னு, இதெல்லாம் அந்தவந்தஹா ஆ பிரம்ம புவனான் லோகாத் புனராவர்த்தினோ ஜனாஹ அப்படின்னு அர்ஜுனான்னு சொன்னார் இல்லையா. எல்லாம் திரும்பி வரக்கூடியனோ அந்தவந்தஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் திரும்பி வரக்கூடிய லோகம் தான். ஹே சத்திரியா, என்ன அதை தே லோகாஞ்சனாக கர்மனா நிர்மேத்தேன ஜெயந்தி, இததான் நீங்க ஜெயிக்க முடியுமே தவிர
அந்த ஞானம் இல்லாம மோட்சத்தை நீ உன்னால ஜெயிக்கவே முடியாதுப்பா. மோட்சம் வேணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு. ஏவம் மிருத்யும் ஜாயமானம் விதித்வா ஞானேன திஷ்டன் ந பிபேதி மிருத்யோஹோ. இப்படி இந்த ஒரு கான்செப்ட் ஞானத்தினாலதான் முடியும். ஞானேனைவ அப்படின்றதை விதித்வா தெரிந்து கொண்டு திஷ்டன்னு இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ந பிபேதி மிருத்யோஹோ அவர்கள் மிருத்யுவை பார்த்து ஒரு நாளும் பயப்படுவதில்லை இல்லையா. பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிஷ்ட இந்திரஷ்ட மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி இல்லையா. மிருத்யு என்ன, அக்னி என்ன, வருண் என்ன, சூரியன் என்ன, இந்திரன் என்ன, எல்லாரும் அந்த பிரம்மத்துக்கு தான் பயப்படுகிறார்கள். அஸ்மாத் பீஷாத்து வாதப்பவதே அவர் வாயு பகவான் ஓடிட்டே இருக்காரு. பீஷோதேதி சூரியகா இந்த பயத்துலதான் டெய்லி கரெக்டா வர்றாரு 6 மணிக்கு சூரியனானு. அக்னிஷ்ட இந்திரஷ்ட அக்னி தன்னுடைய வேலையை கரெக்டா எப்பொழுதும் சூடாக இருக்கும் தன்மையோட இருக்காரு. பயம் இல்லைன்னாக்கா அவரை மிரட்டி விடுவார் அந்த பிரம்மம் அப்படின்றது. இந்திரன் எல்லா தேவர்களையும் கரெக்டா பண்ண போஸ்டே காலி நாளைக்கு தூக்கி விட்டுருவாருன்ற பயம் இருக்கு. மிருத்யு ஒவ்வொருத்தருக்கும் ஆயுள் எவ்வளவோ அந்த ஆயுள் கரெக்டா போய் பண்ணணும். அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக், ஒரு ஸ்மால் மிஸ்டேக் கூட நாட் அலௌடு இவாளுக்கெல்லாம் அப்படின்ற சுத்தி எல்லாம் இருக்கு இல்லையா. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா இந்த பயமானது என்ன, ஏவம் மிருத்யும் ஜாயமானம் விதித்வா ஆனானப்பட்ட மிருத்யுவே அங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கார். அந்த மிருத்யுவை பார்த்து நீ அதுக்கு மேல இருக்கக்கூடிய பிரம்மத்தை அறிந்த பிறகு அந்த மிருத்யு கிட்ட உனக்கு பயம் வருமா இல்லையா. விதித்வா ஞானேன திஷ்டன்னு அந்த ஞானத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மிருத்யுவை பார்த்து ஏதாவது பயம் யாருக்காவது வருமா. பிபேதி மிருத்யோஹோ ஒரு நாளும் பயமே கிடையாது. அதனாலதான் நான் சொன்னேன், கட்டோபனிஷத் படிக்கிறவர்களுக்கு யம தர்மராஜாவை பார்த்து பயம் கிடையாது, ஆகையினால் மிருத்யு கிடையாது. அதனாலதான் சொன்னேன் மிருத்யு யமன்னு ஒருத்தன் கிடையாதுன்னு சொன்னது. உனக்கு இதெல்லாம் மனசுல வச்சுண்டு இருக்குன்னு சொல்ற வாழ்க்கை இருக்கட்டும், அவளை பத்தி நமக்கு கவலை இல்லை. உனக்கு கிடையாது, அவ்வளவுதான். நம்ம படிக்கிற வாழ்க்கை கிடையாது, மிருத்யு பயம்ன்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏவம் மிருத்யும் ஜாயமானம் விதித்வா ஞானேன திஷ்டன் ஞானத்திலேயே இருந்து கொண்டு ந பிபேதி மிருத்யோஹோ மிருத்யுவுக்கு எந்த பயமும் இல்லாதவனாக ஆறுகிறான். இதேதான் மகாபாரதத்துல மோட்ச தர்மேச்ச கர்மணா பத்யதே ஜந்துஹு வித்யாச்ச விமுச்யதே தஸ்மாத் கர்மண குர்வந்தி யதயஹா பாரதர்ஷினஹா. அதனாலதான் மகாபாரதத்துல மோட்ச தர்மால இந்த ஸ்லோகமானது பாருங்க, கர்மனா பத்யதே ஜந்துஹு. எல்லாருக்கும் பத்தத்துக்கு காரணம் மனசுதான் காரணம்னு இருந்தா கூட இந்த கர்மா இருக்க அதுதான் எல்லாரையும் ஆசைதான் காரணம். இந்த ஆசையானது கிருத்து பவதி, கிருத்துவானது கர்மா பவதி அப்படின்னு இருக்கிறதுனால இந்த கர்மனா பத்தியத்தே ஜந்து இந்த கர்மாவிலதான் இந்த மனிதர்கள் எல்லாம் பாமரர்கள் எல்லாம் பத்திக்கப்படுகிறார்கள். இவர்கள்லாம் மாட்டின்னு முழிக்கிறாங்க. அதுல இருந்து வெளியில வர முடியாம கர்மாவில மாட்டிட்டு ஏதாவது பண்ணணும்ன்ற நினைப்பிலேயே இருக்கிறார்கள். அதுல இருந்து வெளியில வரணும்னா வேதாந்தம் ஒண்ணுதான் உங்களை வெளியில ரிலீஸ் பண்ணும். வித்யா விமுச்சியதே விசேஷேன நீங்கள் இந்த பந்தத்திலிருந்து வெளியில வரணும்னாக்க உங்களுக்கு துணைக்கு வரக்கூடியது அந்த வேதாந்த விஞ்ஞானம் ஒண்ணுதான். வேற யாரும் கூட வர முடியாது. ஆத்துக்கார் புள்ள பையன் யாரும் வர முடியாது. ஞானம் மாத்திரம்தான் உங்களோட வரப்போறது சாகும் பொழுது இல்லையா. அதனால வித்யாச்ச விமுச்சியதே தஸ்மாத் ஆகையினால கர்ம ந குர்வந்தி. அதனாலதான் பாருங்க, யாராவது விஷயம் தெரிஞ்சவர்கள் யதயஹா யதீஸ்வரர்கள் சன்னியாசிகள் அவர்கள்லாம் யாரு, பாரதர்ஷினஹா வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாக பாரதர்ஷினஹா வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாக சந்நியாச யோகா யதயா சுத்த சத்வாகா இல்லையா. அவர்கள் என்ன பண்றாங்க, கர்ம ந குர்வந்தி. அவர்கள் ஒரு நாளும் கர்மாவுக்கு வேல்யூவே கொடுக்க மாட்டார்கள் இல்லையா. கர்மாவுக்கு வேல்யூ கொடுக்கறான்னா என்ன அர்த்தம், அஜ்ஞானத்தினாலையும் பிரமாதத்தினாலையும் தான் இந்த வருது. ஒரு விஷயம் தெரிந்த இருக்கக்கூடிய அந்த ஞானிகள் யதிகள் எல்லாம் யதீஸ்வர யதயஹா அப்படின்னு புளூரல்ல சொன்னார். யதீஸ்வரர்கள் சன்னியாசிகள் எல்லாம் ஆகையினாலதான் கர்ம ந குர்வந்தி அவர்கள் எந்த கர்மாவையும் வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய கட்டிசூத்திரத்தையும்
தன்னுடைய சிகையையும் இல்லையா எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாத்தையும் களைந்து விடுகிறார்கள் இல்லையா. வேண்டாம், இனிமே அதுக்கு வேண்டாம் எனக்கு அப்படின்னு எந்த கர்மாவும் எனக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவனுக்கு 7 வயசுல இருந்து காயத்ரி பண்ணுன்னு சொல்லி கில்ட் வந்துடுறது. அது எப்படி பண்ணாம இருக்குது, சந்தியாவந்தனம் பண்ணாம இருக்கிறதான்னு. இதுல இருந்து ஏன் கவலை பண்ணு, நீ மொட்டையை அடி, அவ்வளவுதான், இதை போடு. என்ன அதனால வைதீகமாக நீ சன்னியாசாசிரமத்தை ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொட்டனாக்க இந்த கில்ட்டே இருக்காது, நம்ம கர்மா பண்ணலையே அப்படின்றத. நீ வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு இருக்கிற வரைக்கும், குடி வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் தானே உனக்கு இந்த பிரச்சனை இல்லையா. ஐயோ ஐயோ ஐயோன்னு இதுல இருந்து வா அப்படின்னு இவர்கள் பண்ணதுனாலதான் இப்போ ஹாப்பியா இருக்காங்க. ஆனா கர்ம குருவந்தி, அவளுக்கு காத்தால எழுந்தா அவளுக்கு எந்த பயமும் இல்லை. அப்ப ஏன் சார் நம்ம ஆச்சாரியெல்லாம் இப்படி பண்றாங்களான்னு அடுத்த கேள்வி வரும். நமக்கு என்ன புத்தி பேதம் ஜனையே தஜ்ஞானினாம் கர்ம சங்கினாம் இல்லையா. அவ அப்படி இல்லைன்னாக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா. அதனாலதான் நம்ம என்ன நினைச்சுட்டாங்கன்னா இதெல்லாம் சன்னியாசி தர்மம்னு நம்ம நினைச்சுட்டோம். அவ சகேஷ ஸ்திரீகள் விதவா ஸ்திரீகள் வந்தா போய் குளிச்சுட்டு வந்தான்னாக்க நம்ம என்ன சொல்லுவோம், அவர்கள் பண்ணுவோம், நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு நினைச்சிருந்தான். நம்ம பண்ணணும்ன்றதை அவர்கள் செய்து காமிச்சாங்க இல்லையா. 2 வேளை குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணா அவளுக்கு எதுக்கு பூஜை பண்ணோம், பூஜை எல்லாம் சன்னியாசிக்கு அவசியம் இல்லை. அவர்கள் எதுக்காக பண்றாங்கன்னா அப்பதான் நம்மளும் பண்ணுவோன்றதுக்காக. ஏன்னா அவளுக்கு மிஷினரி ஆக்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்கு மடத்துல இருக்கிறதுனால. அதனால அவர்கள் உண்மையான சன்னியாசி மிஷினரி கமிட்மெண்ட் இல்லைன்னா அவன் கர்மா பண்ண போறான் காத்தால எழுந்து இல்லையா. ரொம்ப அவன் வேதாந்தத்தை தவிர வேற எதுலயும் சிந்தனை இல்லாம கரெக்டா ஓங்கார உபாசனம் பண்ணிட்டு இருக்க போறார். இந்த மடம்ன்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால இவர்கள் லோகத்தை பார்த்து அதுக்கேத்த மாதிரி அவ இறங்கி வந்து பண்ண வேண்டிய நிலை இருக்கு. இது அவளுடைய தர்மம், சங்கராச்சாரியாரனுடைய தர்மம் அது. அதனால அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால அப்படி புரிஞ்சுக்கணும். தஸ்மாத் உண்மையான சன்னியாசிகளா இருந்தா, உண்மையான சன்னியாசிகள்னு சொல்லக்கூடாது, மடத்து பந்தம் இல்லாத சன்னியாசிகளா இருந்தா எந்த கர்மாவும் அவர்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் உண்மை இல்லையா. தஸ்மாத் கர்மன குர்வந்தி எதேஹா பாரதர்ஷினஹா. பாரதர்ஷனா இந்த பிறவி பெருங்கடை தாண்டினதான அக்கறை இல்லையா. பாரம்னாக்கா அக்கறை. அக்கறையை தரிசனம் பண்ணவர்கள், அந்த பிரம்மஞானத்தை அடைந்தவர்கள், இந்த ஞானிகள், சன்னியாசிகள், இவர்கள் ஒருபொழுதும் கர்மாவை செய்வதில்லை அப்படின்னு வேற சொல்லியிருக்கு. கர்ம நிந்தனை வேற சொல்லியிருக்கு. ஞானம் விசிஷ்டம் ந ததாஹி ஞானேன துர்க்கம் தரத்தே ந யஜ்ஞைஹி அப்படின்னு வர. இந்த ஞானம் ஒண்ணு தாம்பா விசிஷ்டம், ந ததாஹி யஜ்ஞா ஞானேன துர்க்கம் தரத்தே. இந்த யஜ்யம் ஆனது ஞான யஜ்யம் ஒண்ணுதான் இருக்கு. அந்த துர்க்கமாக இருக்கக்கூடிய இந்த வேதாந்த ஞானத்தை அவர்கள் தாண்டுகிறார்கள். இந்த வேதோக்தமான யஜ்ஞைகள்னால இல்லை, கர்மாவனால இல்லை அப்படின்னு வேற இதே மோட்ச தர்மால சொல்லியிருக்கு. ததாச்ச ஞானஸ்யேவ மோட்ச சாதனத்துவம். ஆகையினால ஞானத்துக்கு மட்டும்தான் இந்த மோட்ச சாதனத்துவம் அப்படின்றது சொல்லியிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். மன்யமானஹா சர்வ கர்ம பரித்தியாகம் ஆக பகவான் வேதாச்சாரியா மனுஹு இல்லையா. அவர்களுக்கு மோட்சம் ஞானம் ஒண்ணுதான் மோட்ச சாதனம் என்று கருதக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன விதிச்சிருக்காரு மனு அப்படின்னாங்க, சர்வ கர்ம பரித்தியாகம், எல்லா கர்மாவையும் விட்டு ஒழியுங்கள், சர்வ கர்ம பரித்தியாகம் பண்ணணும் அப்படின்னு வேதாச்சாரியனான மனு சொல்றாரு. யதோக்தான்யபி கர்மாணி பரிஹாப்ய துஜோத்தமஹ ஆத்மஜ்ஞானே சமேச்ச ஸ்யாத் வேதாபியாசே ச யத்னவான் இதி. ததாக பகவான் பரமேஸ்வரஹா பாருங்க, யதா உக்தானி அபி கர்மாணி இல்லையா, கர்மாவை ஒரு நாளும் விடாதே அப்படின்னு சொல்ல போதிலும் மனு சொல்லியிருக்காரு இல்லையா. எதுவா இருந்தாலும் விடலாம் இல்லையா. பிராமணன் அந்த 6 கடமையில இருந்து போகவே ஷட்காரியத்திலிருந்து ஒரு நாளும் நழுவக்கூடாதுன்னு சொன்ன அதே மனுதான் சொல்லிருக்காரு. சர்வ கர்ம பரித்தியாகம் தான் உங்களுடைய கோலா இருக்கும். இந்த கர்மாவெல்லாம் இழுத்து கொண்டு போகாதீங்க. ஒரு நாள் அது பரிகாப்பிய திஜோத்தமனாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களே. ஆத்ம ஜானே சமேச்ச ஸ்யாத்,
அந்த மைண்ட் கண்ட்ரோல்னாலதான் இந்த ஆத்ம ஞானமானது உங்களுக்கு உண்டாகும். அதைதான் அபியாசேச்ச யத்னவான் இல்லையா, யத்னவான். இதுலதான் உங்களுடைய போக்கஸ் இருக்கணும். எப்ப சர்வகர்ம பரித்தியாகம் பண்ணி கர்மாவை விடுகிறோமோ அதுலதான் உங்களுடைய போக்கஸ் இருக்க வேண்டும்னு தர்மசாஸ்திரத்தை போதித்தனான பகவான் மனுவே நமக்கு அப்படிதான் சொல்லியிருக்காரு. ததா பகவான் பரமேஸ்வரஹா. பரமேஸ்வரனே தர்க்காதி கிரந்தங்கள்ல ஆகமங்கள்ல எப்படி சொல்றாரு, ஞானம் கேவலம் சம்யக்கு அபவர்க பலப்பிரதம் தஸ்மாத் பவத் நிர்மலம் ஞானம் கைவல்ய சாதனம் அப்படின்னு இதே விஷயத்தை பரமேஸ்வரனும் பார்வதிக்கு சொல்லும் பொழுது ஞானம் கேவலம் சமயக் ஞானம் கேவலம் அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த வேதாந்த விஞ்ஞான சாட்சாத்கார ரூபமாக இருக்கக்கூடிய அத்வைத்த ஞானம்னு புரிஞ்சுக்கணும். இந்த கேவலம் ஞானம்தான் அபவர்க்கம் எனக்கூடிய மோட்சத்தை எனக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக பிரதம் கொடுக்கக்கூடிய விசேஷேன பிரகர்ஷேன கொடுக்கக்கூடியது ஞானம் ஒண்ணுதான். உங்களுக்கு மோட்சம் வரணுமேனால் ஞானம் ஒன்றுதான். தஸ்மாத்து பவத்பிஹி தாங்கள் விமலம் ஞானம் அந்த சுத்தமா தத் சுக்ரம் தத் அமிர்தம் அப்படின்னு சொல்லி கட்டோபநிஷத்துல முஞ்சாதி வைசிகாம் தைரியன அதை நீங்க பிரிச்சு பார்க்கணும். பிரபுரேத் இதை நீங்க பிரித்து அறிய வேண்டும். இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து அந்த ஆத்மாவை பிரித்து அறிந்தால்தான் உங்களுக்கு தெரியும் சுக்ரம் அமிர்தம், சுத்தமான நிர்மலமான அந்த அமிர்தமான அந்த ஆத்மாவை அறிய முடியும். தஸ்மாத்து பவத்பிஹி விமலம் ஞானம், ஒரு மலமும் இல்லாத தோஷமற்றதான சுத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஞானம்தான் கைவல்ய சாதனம். உங்களுக்கு மோட்சத்துக்கு இது ஒண்ணுதான் சாதனம். விஜ்ஞாதவ்யம் பிரயத்னேன ஸ்ரோதவ்யம் திருஷ்யமேவச்ச, இதுதான் நீங்கள் அறிவதற்கு பாடுபட வேண்டும் இல்லையா. ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யான்னு இதைத்தான் மைத்ரேய்க்கு யாக்ஞவல்கியர் உபதேசம் பண்ணார். இதுதான் நீங்கள் அறிய வேண்டியது. பாக்கி எல்லாத்தையும் அறிந்து பிரயோஜனம் இல்லை. வேதாந்தம் ஒண்ணுதான் மனிதர்கள் அறிய வேண்டியது, விசேஷேன அறிய வேண்டியது. விசேஷேன ஞாத்தவ்யம், தவ்ய பிரத்தியம் போட்டா என்ன அர்த்தம்? ரெண்டாவது கேள்வி கேட்காரு, யூ ஹாவ் டு டூ, அவ்வளவுதான். சார் பண்ணலன்னா திட்டுறதை தவிர வேற வழியே இல்லைன்ற அர்த்தம். தவ்ய பிரத்தியம் போட்டாச்சுன்னா சுவாத்தியாயோ அத்தியதவ்யா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அத்தியனம் பண்ணித்தான் ஆகணும். சார் நான் பண்ணலன்னா என்ன பண்றதுன்னு இந்த கேள்வியே கேட்கக்கூடாது. கேட்டு போனா சாட்சிகள் சொல்ற மாதிரி திட்ட வேண்டியதான் ஒரே ஓ கேட்காதன்ற அர்த்தம். தவ்ய பிரத்தியம் போட்டாச்சுன்னா நீங்க டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின், யூ ஹவ் டு டூ, அவ்வளவுதான். விஜ்ஞாதவ்யம் அப்படின்னா அந்த ஆத்மாவை நீங்கள் வேதாந்தத்தை அறிந்துத்தான் ஆக வேண்டும். விஜ்ஞாதவ்யம் எப்படி? பிரயத்தன, எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் வரதான் வரும். ஆனா விடாம நம்ம திருப்பி திருப்பி இந்த வேதாந்தம் ஒண்ணுதான் சோறு போடும், பாக்கி எல்லாம் எனக்கு வேண்டான்ற ஒரு தைரியம் இருக்கணும், அந்த கமிட்மெண்டோட இருக்கணும். அதுதான் பிரயத்தன. ஸ்ரோதவ்யம் இல்ல, ஆத்மாவா அரே ஸ்ரோதவ்யா, ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா, இதுதான் அவர் விஜ்ஞாதவ்யான்னு சொன்னார். ஸ்ரோதவ்யம், இந்த ஒரு நல்ல ஆச்சாரியனை அணுகி அவர் காலடியில உட்கார்ந்து இந்த வேதாந்தத்தை நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஸ்ரோதவ்யம், தவ்ய பிரத்தியம் அங்க திருஷ்யமேவ, அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதுதான் உங்களுடைய கோல். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை லைஃப்ல என்ன? அந்த ஆத்மாவை அறிவதுதான் உங்களுடைய ஒரே வேலை. ஏகஹா சர்வத்ரகஹா ஹி ஆத்மா, அந்த ஆத்மாதான் ஒன்றாக இருக்கிறது. அது சர்வத்ரகஹா, அது எல்லா இடத்தையும் போகக்கூடியதாக, சர்வவியாபின்னு அர்த்தம். அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணஹா அப்படின்னு சொல்றது. ஆகாஷவத் சர்வகதஸ்ய நித்தியம் இல்லையா. ஆகாஷவத்து சர்வகதமாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மாதான். கேவல ஸ்திதி மாத்திரகா, அது கேவலம் நான் நான் எனக்கூடிய அந்த சிதி மாத்திரமாக இருக்கக்கூடியது. அதுதான் ஆனந்தோ நிர்மலோ நித்யஹா ஸ்யாத் ஏதத் சாங்கிய தரிசனம். அதுதான் நிர்மலமான ஆனந்தம், பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியது. அயோ நித்திய சாஸ்வதாயம் புராணஹா, அதுதான் நித்தியமாக இருக்கக்கூடியதான ஒரு நாலேஜ். நித்யஹா ஸ்யாத் ஏதத்து, இதுதான் ஞானிகளினுடைய சாங்கிய தரிசனம். நம்ம பகவத்கீதையில
சாங்கிய தரிசனம்னு சொன்னார் இல்லையா, அந்த அந்த பிரயோகம் தான் மகாபாரதத்துல யூஸ் பண்றாங்க. இங்க சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த சாங்கிய சாஸ்திரம் இல்ல. சாங்கியம்னாக்கா அங்க என்ன சாங்கிய யோகான்னு பகவான் சொன்னார் இல்லையா, அந்த ஸ்தித பிரஜ்ய கா பாஷா அப்படின்னு ஸ்தித பிரஜ லட்சணங்கள் ஸ்திதஜியினுடைய லட்சணங்கள்லாம் சொன்னாரு. அதுதான் சாங்கியம்னு பேரு. ஞான யோகம்ன்ற அர்த்தம். சாங்கிய யோகம் நாம ஞான யோகம்ன்ற அர்த்தம். என்ன சாங்கிய தரிசனம், இதுதான் ஞான தரிசனம். ஏததேவ பரம் ஞானம் ஏதத் மோக்ஷோனு கீயதே, இதுதான் பரம் ஞானம், இதுதான் மோட்சத்துக்காக அணுகியதே, திரும்ப திரும்ப சொல்லப்படுவது, ஃபாலோ பண்ணி திரும்ப திரும்ப பாடுற ஒரே பாட்டு இதுதான். ஞானாதேவது கைவல்யம் நிச்சாயத்தம் ரித்திமுகா பிரமுச்சதே உபனிஷதைக கம்யம் தத் விஜானார்த்தம் சகுருமேவா விகச்சதி. இது ஆச்சாரியா பிராப்தா வித்யா சாதிஷ்டம் பவதி. இந்த மாதிரி ஸ்ருதிகள் எல்லாம் ஞானம் ஒண்ணுதான் காரணம், ஞானம் ஒண்ணுதான் காரணம்னு எல்லாம் சொல்றது பாத்தீங்களா. ஒரே கோரஸா பாடிட்டே இருக்கு எல்லா ஸ்ருதியும் இதேதான். ஏதத்து கைவல்யம் அமலம் பிரம்மபாவச்ச வர்ணிதா. இப்படித்தான் இந்த கைவல்யமானது அமலமான நிரஞ்சனமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு தோஷமற்றதாக இருக்கக்கூடிய பிரம்மபாவம் உபனிஷத்துகளிலும் பரமேஸ்வரனாலையும் மனுவாலையும் எல்லாராலையும் சொல்லப்படுவது இந்த ஒரு நாலேஜ் தான்பா. இது வர்ணிதா ஆசிரித்திய ஏதத் பரம் தத்துவம் தன்னிஷ்டாக தத்பராயணாக. இதை எப்படியாவது கை கொள்ள வேண்டும். ஆசிரித்திய இதைத்தான் ஆசிரியக்கணும். நம்ம எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம வேதாந்தம் ஒண்ணுதான், அதை தவிர இரண்டாவது பொருள் என்னை காப்பாற்றத்துக்கு இல்லைன்றதை நன்றாக பிடிச்சு அதை ஆசிரியத்து கொண்டிருந்து அந்த தத்துவத்தை அறி தன்னிஷ்டாக. நிஷ்டா அப்படின்னா ஒரு தடவை அறிவதில்லை, அதை அப்படியே வச்சுட்டே இருக்கணும். அவ்வளவுதான், இருக்கிற வரைக்கும் இதை தவிர வேறு இல்லை. அது லைஃப் ஸ்டைலே அவ்வளவுதான், அந்த வேதாந்தம் தான் அப்படின்னு தத்னிஷ்டாக தத்பராயணாக. அதுவேதான் கோல், வேதாந்தத்தை தவிர வேற கோல் இல்லை அப்படின்னு. கச்சந்தி மாம் மகாத்மானஹா யதயோவித மத்தராக. இப்படித்தான் மாம் எங்கிடம் கச்சந்தி போகிறார்கள். யாரு? மகாத்மனஹா. மகாத்மானஹா இந்த பரமேஸ்வரன் சொல்றார். மகாத்மானஹா இந்த மகான்களாக இருக்கக்கூடிய சன்னியாசிகள் எல்லாம் எங்கிட்ட இப்படித்தான் வருகிறார்கள். யாரு? யதேயஹா. மகாத்மானஹான யாரு? யதேயஹா. ஏன் அவர்களுக்கு என்ன விசேஷம்னா பீத மத்சராகா, அவளுக்கு கொஞ்சம் கூட இந்த உலகத்துல மத்சர பாவம் இல்லையா அப்படின்றது. மத்சர பாவம்னா மத்சமான உத்கிருஷ்டத்துவ அசகிஷ்ணுத்துவம். எனக்கு சமானமாக ஒருத்தர் முன்னுக்கு வந்தான்னா எனக்கு பிடிக்காது, ஏதாவது ஒரு குறை சொல்லுவேன். இல்ல இன்னொருத்த முன்னுக்கு வந்தா அதுவும் பிடிக்காது, அது அது அதை விட மோசமான கேஸ். இன்னொருத்தனுக்கு அந்நிய உத்கிருஷ்ட அசகிஷ்ணுத்துவம். இன்னொருத்த முன்னுக்கு வரதை கண்டாலே இவருக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனா இவருக்கு ஒரு பொறாமை இருக்கும். எனக்கு சமானமாக ஒருத்த வந்துட்டான் அதுவும் பிடிக்காது. இப்படிப்பட்ட மத்சரங்கள் காம குரோத லோப மோக மத்சரன்றது உபலட்சணம். காம குரோத லோப மோக மத மாத்சரியம் அப்படின்னு சொல்லுவோம். மாத்சரியம் இதெல்லாம் இல்லாதவர்கள் அல்லவா இந்த யதீஸ்வரர்கள். அவர்கள் இந்த எண்ணத்துடன் கைவல்யத்தை அமலமான பிரம்மபாவச்சத்தை அடைவதற்காகத்தான் அந்த நிஷ்டையோட தத்பராயணாகவா இருந்து என்ன தச்சிந்தனம் தற்கதனம் தத் அந்யோன்யம் தத் பிரபோதனம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். பஞ்சதசியில வித்யாரண்யர் சொன்னார தத்பராயணா. அதையே வேதாந்தத்தையே கோலாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய யதீஸ்வரர்கள் மகாத்மனர்கள் விகதமத்தராக பொறாமையற்றவர்களாக இருந்து கொண்டு இதைத்தான் சொல்லுகிறார்கள் இல்ல. இப்ப ஒரு விசாரத்தை ஆரம்பிக்க போறார் ஆச்சாரியார். நனு ஏவம் சார், இப்படி நீங்க அடிச்சு வேதாந்தம் ஞானம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்ப இந்த கர்மாக்கள்லாம் நான் அனுஷ்டானம் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்கு பதில் சொல்ல போறாரு. ந அனுஷ்டேயானி கிந்து ஞானினா அனுஷ்டேயானி ஏவ. இல்ல இது ஞானிகளாக இருக்கக்கூடியவன் ந அனுஷ்டேயானி ந அனுஷ்டேயானி அவர்களை பண்ண வேண்டாம்னு சொல்லல. ஆனா ஞானினா ஞானியாக இருந்தாலும் அவர்கள் பண்ண வேண்டியதுதான். ஏன் அப்படின்னு சொன்னாக்க எத்யதாச்சரதி சிரேஷ்டா ததேவ இதரோ ஜனாஹா அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நீங்க பண்ணலன்னாக்க பாக்கி பேரெல்லாம் பண்ணாம விட்டுடுவாங்க. ஆத்துல நீங்க வேண்டாம், அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு கர்மா ஒரு நாள் சந்தியாவந்தனம் விட்டு போனா ஒன்னும் குடிமொழிக்கு போகாதுன்னு இருந்தாலும் உங்க அடுத்த ஜெனரேஷன் பையன் பேரன்லாம் வீட்டுல இருக்கான், அவன்லாம் உங்களை பார்த்தேன் தாத்தாவே விட்டுருவாரு அப்பாவே விட்டுருவாரு அப்படின்வான்.
அதுக்காக கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க. எத்யதாச்சரதி சிரேஷ்டா ததேவ இதர ஜனங்க பாப்பாங்க, வீட்டுல பாத்துட்டு இருப்பாங்க. அதனால நீங்க அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னாரு. சார் அக்ஞானி பண்றானே சார் அவ போய் அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்றேன், புத்தி பேதம் ஜனைய, அவன் ஏதோ நல்ல வழியில வந்துட்டு இருக்காரு, அவங்கிட்ட போய் வேதாந்தத்தை சொல்லி கொடுத்து ஞானம் தாம்பா அவசத்தி இதெல்லாம் விடாது, கோயிலுக்கெல்லாம் போகாதன்னு சொல்லி நான் புத்தி பேதம் ஜனையேது இல்லையா. அவளுக்கு இதெல்லாம் யாருக்கு இருக்காளோ அந்த அதிகாரிக்கு தான் இதெல்லாம் சொல்லணுமே தவிர கேமரா உள்ள சொல்ல வேண்டிய விஷயம் இதெல்லாம் க்ளோஸ்டு ஆடியன்ஸ் விஷயம். நீங்க பப்ளிக்ல போய் இதெல்லாம் சொன்னா அவன் வந்து தப்பா புரிஞ்சுட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு புரிஞ்சுட்டு போயிடுவான். அதனால நான் புத்தி பேதம் ஜனையே அக்ஞானினாம், அக்ஞானின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவளுக்கு திருப்பி திருப்பி நம்ம கர்மாவை தான் நம்ம போதிக்கணும் அவர்களுக்கு இல்லையா. கர்ம சங்கியா இருக்காரு, அவருக்கு கர்மால அட்டாச்மெண்ட் இருக்கு, அவரை போய் நீ பார்த்து கர்மாலாம் விட்டுடுங்க சார் வேதாந்தத்துக்கு வாங்க சார்னு சொன்னா அது சரியா வராது அது இல்லையா. அவர்கள் அக்ஞானியை ஜோஷ ஏத்துன்னு வேற சொல்லிவிட்டார் 3வது ஸ்லோகத்துல. முடிஞ்சதுன்னா அவளை என்கரேஜ் பண்ணுங்க, ஆஹா பிரமாதம் இப்படிதான் பண்ணணும், நீங்க பண்றதுதான் சார் கரெக்ட் அப்படின்னு என்கரேஜ் பண்ண. இதெல்லாம் வந்து ஞானிக்கு ஒரு அழகு ஞானம். இந்த வேதாந்த ஞானம் பெற்றவருடைய அழகு என்ன, எல்லா அஞ்ஞானிகளை பார்த்து திருத்தணுமே தவிர சமயம் பார்த்துதான் திருத்தணுமே தவிர அவ பண்றது தப்புன்னு சொல்லக்கூடாது, புத்தி பேதத்தை உண்டு பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல போறார். அதே விஷயங்கள் தான் இவரும் சொல்ல போறார். அங்க பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கா அது இத அடுத்த புதங்க நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.